தீபம் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்குறோம். எங்கள் கம்பெனியில் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ்னால் நம்ம குப்பை எரிக்கிற போது அதையே பொல்யூஷன் இல்லாமல் எரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இன்சினரேட்டரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அப்படி இனோவேட் பண்ணது தான் இந்த கனியூரில் ஓடிட்டுருக்கிற இன்சினரேட்டர். இது எப்படின்னா, எஸ் பர் பொல்யூஷன் நார்ம்ஸ் பிரகாரம் ஃபஸ்ட்டு சேம்பரில் 850 டிகிரி ஹீட் பண்ணணும். அப்போ தான் அதுக்குள்ளே குப்பை போடணும். பொதுவாக 110 டிகிரி 100 டிகிரி வர்ற போதே குப்பையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அதில் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியே வரும். அதிகமான ஹீட்டு வச்சு பேர்ன் பண்ணுற போது அதில் இருக்கிற கண்டாமினேஷன் எல்லாம் அப்படியே கரைஞ்சிரும். அப்படி 850 டிகிரி ஹீட் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து வர்ற ப்ளூ கேஸஸ் அடுத்த சேம்பரில் 1050 டிகிரி மெயின்டைன் பண்ணணும். அதில் அதுக்குள்ளே போய் 1050 டிகிரி வழியாக பாஸ் ஆகிற போது மறுபடியும் அதில் இருக்கிற மாய்ச்சர்ஸ் எல்லாம் கண்டாமினேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த 1050 டிகிரி இருக்கிறத நம்ம கூல் பண்ணணும். அப்படியே நம்ம எதையுமே பண்ண முடியாது. அதுக்குள்ளே நிறைய கண்டென்ட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கார்பன் மோனாக்சைடு, பிளாஸ்டிக் எரிஞ்சின டயாக்சன், அந்த மாதிரி வாயுக்கள் எல்லாம் அதில் உருவாகும். அதை அப்படியே அவுட் சைடில் விடக்கூடாது. அதையே என்ன பண்ணணுன்னா வெட் ஸ்க்ரப்பர் வழியாக வாஷ் பண்ணி வாட்டரோட மிக்ஸ் பண்ணி வெளியே அனுப்புனா தான் எஸ் பர் பொல்யூஷன் நார்ம்ஸ் கவர் ஆகும். அப்போது 1050 டிகிரி இருக்கிறது எப்படி உள்ள தண்ணி ஊற்றினா அப்படியே பர்ன் ஆயிரும். அதை கூல் பண்ணணும். எப்படி? ஏர் கூலர் வழியாகவும் வாட்டர் கூலர் வழியாகவும் அதை கூல் பண்ணி 100 டிகிரிக்குள்ளே வர்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணணும். ப்ளோயர் வழியாக சக் பண்ணி அப்புறம் வெட் ஸ்க்ரப்பரில் உள்ளே போகிற போது வெட் ஸ்க்ரப்பரில் 8 இடங்களில் ஸ்ப்ரே கொடுத்து நாசில் கொடுத்து வாட்டரோட அந்த ஸ்மோக்கை மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி மிக்ஸ் பண்ணுற போது அதுக்கு மேலே போகிற போது அங்கே ஒரு ஃபில்ட்ரு கொடுப்போம். அதில் கார்பன் உள்ளே வச்சு அதில் ஃபில்ட்ரு கொடுப்போம். அந்த ஃபில்ட்ரு வழியாக மேலே போகிற போது கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் SPMன்னு சொல்லுவாங்க, சஸ்பெண்டல் பர்டிகுலர் மேட்டர். அது 150 mgmக்குள்ளே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற போது தான் இது கன்வெர்ட் ஆகி கரெக்டாக பொல்யூஷன் கண்ட்ரோலோடு போகுது. ஆனால் இந்த யூனிட் பண்ணுறதுக்கு 40 லட்ச ரூபாய்க்கு நியர்லி செலவாகுது. இது எல்லாருமே உபயோகப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக மறுபடியும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி கன்வெர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற சேம்பர்லேயே 2 சேம்பர் வர்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியே போகிறத டைரெக்டாக வெட் ஸ்க்ரப்பர்லேயே வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வெளியே போகிற மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ஃபியூல் வேணும், டீசலோ எலக்ட்ரிக்கலோ வேணும், கேஸ் வேணும். அப்படி கொடுக்குற போது காஸ்ட் அதிகமாகுங்கிறதுக்காக நாம் இப்போ என்ன இனோவேட் பண்ணியிருக்கிறோன்னா, அந்த ஃபஸ்ட்டு சேம்பரில் ஆக்சிஜன் ப்ளோயர் வச்சு வெறும் ஆக்சிஜன் காற்றை மட்டும் உள்ளே அனுப்பிச்சு குப்பையில் இருக்கிற கேலரிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அந்த ஹீட்டு குப்பையவே பயன்படுத்தி எரிகிற மாதிரி கொண்டு அதில் 600 டிகிரி கொண்டு எரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அப்போது காஸ்ட்டு 8 லட்சம் 9 லட்சத்துக்குள்ளேயே இது அடங்குற மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த மிஷின். ஸோ அப்போ தான் அதிகமாக வாங்குவாங்கன்னு அப்படி அந்த மாதிரி 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினு தான் கனியூரில் இயங்கிட்டு இருக்குது. பக்கத்தில் வாயாம்பாளையத்தில் இயங்கிட்டு இருக்குது. RVS காலேஜில், குமரன் காலேஜில் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். இது நல்ல உபயோகமான வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மாதிரி எல்லா சிட்டி, யூனியன், பஞ்சாயத்து எல்லாம் வாங்கி வச்சு எல்லாத்தையுமே எரிக்கக்கூடாது. குப்பையை செக்ரிகேட் பண்ணி வேணுங்கிறத எடுத்து மறுசுழற்சி பண்ணி உரத்துக்கு தயாரிச்சுட்டு முடியாத பேப்பரு கழிவுகளை மட்டும் இதில் போட்டு எரிச்சோம்னா நம்ம சுற்றுச்சூழலை நல்லாயிருக்கும், நம்ம மக்களும் சந்தோஷமாக வாழ முடியும். இப்போது இது நான் சொன்னதெல்லாமே நகராட்சியில் இருக்கிற பஞ்சாயத்தில் இருக்கிற குப்பைகளை எரிக்கிறதுக்கு. இதே மெடிக்கல் வேஸ்ட்டுனா அது ஹைலி பொல்யூட்டடு. ஸோ அதை நம்ம பேர்ன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சேம்பரில் 850 டிகிரி, அடுத்த சேம்பரில் 1050 டிகிரி, அதை கூல் பண்ணி வெட் ஸ்க்ரப்பரில் வாஷ் பண்ணி வெளியே அனுப்பணும். இது கண்டிப்பாக இதை பண்ணினா தான், அந்த டிகிரியெல்லாம் மெயின்டைன் பண்ணால் தான் அந்த வாயு, அந்த மெடிக்கலில் இருக்கிற வாயுக்களை அழிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எரிக்கணுமோ ஒழிய சும்மா ஒரு ட்ரம்மில் போட்டு எரிக்கிறதோ
வெளியே போட்டு எரிக்கிறதோ இல்லை சும்மா பர்னரில் வச்சு எரிக்கிறதோ செய்யக்கூடாது. அது வந்து ஹைலி பொல்யூட்டட். நிறையா இந்த பிளட் இருக்கும், ஆயில்மெண்ட் இருக்கும், அதில் நிறையா மாத்திரைகளோட இருக்கும், மருந்தோடது இருக்கும். அதெல்லாமே கெமிக்கலாக தான் ஆக்ஷன் ஆகும். அந்த கெமிக்கலை நல்லா பேர்ன் பண்ணி நம்ம சொல்கிற மாதிரி பொல்யூஷன் நார்ம்ஸ் பிரகாரம் நல்லா சர்டன் டைம் கொடுத்து பேர்ன் பண்ணி அதில் வர்ற அந்த வாயுக்களை வெட் ஸ்க்ரப்பிங்கில் பண்ணி டஸ்ட் கலெக்டரில் பேக்கில் ஃபில்ட்ரு பண்ணி அப்படி போகிற போது தான் அந்த மாய்ச்சர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும்.